நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் காய்ச்சுற அளவுக்கான பாத்திரத்தை வச்சு இன்னைக்கு நான் சேர்க்க போகிறேன். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். சின்ன டம்ளர் 100 ml இருக்கும். தண்ணி எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா பால் கொதிச்சு வரும்போது சுண்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. சிம்மிலே வச்சுட்டீங்க அப்படின்னா பால் கொதிக்க போகிற டைமில் நல்லா உள்ளே நல்லா கொதிச்சு பாலோட பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி நல்லா நுரையா நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம டிகாஷன் வைக்கிறதுக்கு பார்க்கலாம். அதாவது நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு டீ எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் இன்னைக்கு 100 ml பாதி கிளாஸ், அதாவது 50 ml தண்ணி ஊற்றிட்டு டீ தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு. டீ தூள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். கண்டிப்பாக 2லேருந்து 3 நிமிஷம் டீ தூள் கொதிக்கணும். அப்போ தான் டிகாஷன் நல்லா இறங்கி வரும். அப்போ தான் டீ உங்களுக்கு குடிக்கும் போது நல்லா அரோமா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் அதே கிளாஸில் 1 கிளாஸ் ஃபுல்லாக பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுடுங்க. நல்லா இந்த மாதிரி நுரை வர அளவுக்கு கொதிக்க விடுங்க டீயை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டீயை வடிகட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே சர்க்கரை போட்டதுனால அதில் ஏதாவது டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டும் போதே எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி டீ ஆற்றும் போது இப்படி பிடிச்சிட்டு ஆற்றுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிடிச்சி ஆற்றும் போது உங்கள் நெயில்ஸில் அந்த ஆவி படும்போது சூடாக இருக்கும் போது சில நேரத்தில் டம்ளர் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஆற்றலாம். அவ்வளோதான், டேஸ்டியான டீ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.